கீதை சாப்டர் 11 பதம் 18 त्वम् अक्षरं परमं वेदितव्यं त्वम् अस्य विश्वस्य परं निधानं त्वम् अव्ययः शाश्वतधर्मगोप्ता सनातनस्त्वं पुरुषो मतो मे त्वं நீர் அக்ஷரம் வீழ்ச்சியடையாத பரமம் பரமன் வேதித்தவ்யம் புரிந்து கொள்ளப்பட வேண்டியவர் துவம் நீர் அஸ்ய இந்த விஸ்வஸ்ய அகிலத்தின் பரமன் நிதானம் ஆதாரம் துவம் நீரே அவ்யயக அழிவற்ற சாஸ்வத தர்ம கோப்தா தர்மத்தின் நித்திய பாதுகாவலர் சனாதனக நித்திய துவம் நீர் புருஷர் கடவுள் மத மே இஃது எனது அபிப்பிராயம் அறிய வேண்டியவர்களின் முதன்மையானவர் நீரே எல்லா அகிலங்களுக்கும் இறுதி ஆதாரம் நீரே நீர் அழிவற்றவர் மிக பழமையானவர் தர்மத்தின் நித்திய பாதுகாவலர் மற்றும் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் இதுவே எனது அபிப்பிராயம் பதம் 19 அநாதிமத்யாந்தம் அனந்த வீரியம் அனந்தபாகும் சசிசூரிய நேத்திரம் பஷ்யாமி துவாம் தீப்தஹுதாஷவக் ஸ்வதேஜசா விஸ்வம் இதம் தபந்தம் அநாதி ஆரம்பமில்லாத மத்திய நடு அந்தம் இறுதி அனந்த அளவிட முடியாத வீரியம் பெருமை மிகு அனந்த அளவிட முடியாத பாகும் கைகள் சசி சந்திரன் சூரியன் நேத்திரம் கண்கள் பஷ்யாமி நான் காண்கிறேன் துவாம் நீர் தீப்த எரிகின்ற ஹுதாஷவக்திரம் உமது வாயிலிருந்து வெளிவரும் நெருப்பு ஸ்வதேஜசா உமது தேஜசால் விஸ்வம் அகிலம் இதம் இந்த தபந்தம் வெப்பம் நீர் ஆரம்பமும் நடுவும் இறுதியும் இல்லாதவர் உமது பெருமை அளவிட முடியாதது தங்களது கைகள் அளவிட முடியாதவை சூரியனும் சந்திரனும் உமது கண்கள் உமது வாயிலிருந்து வெளிவரும் நெருப்பு ஜுவாலையையும் உமது சுய தேஜஸால் இந்த அகிலம் முழுவதையும் தாங்கள் இருப்பதையும் நான் காண்கிறேன் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.